வெல்கம் டு ஏஜே மேத்தமெட்டிக்கல் ட்யூட்டர். இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் உங்கள் யூடியூப் சேனலில் வரும். அதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சர்ஃபேஸ் ஏரியா மென்சுரேஷன் சாப்டரில் சர்ஃபேஸ் ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா ஏரியான்றது வேற, சர்ஃபேஸ் ஏரியான்றது வேற. ஓகேவா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சர்ஃபேஸ் ஏரியாலே நிறைய இது இருக்குது. நமக்கு இப்போ சர்ஃபேஸ் ஏரியா எது கண்டுபிடிப்பாங்க, ஏரியா எது கண்டுபிடிப்பாங்க, ஒரு பர்டிகுலர் பிளேஸ்க்காக கண்டுபிடிப்பாங்க. கரெக்டாக? இப்போ அதே மாதிரி தான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கியூபாய்டும் கியூபும் பார்க்க போறோம். சரியா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபார்முலாஸ் என்னலாம் பார்க்கலாம். இப்போ சர்ஃபேஸ் ஏரியா டூ டைப்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. ஒன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ரெண்டு இருக்கு நமக்கு சர்ஃபேஸ் ஏரியாலேயே. ஒன்று டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இன்னொன்று லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இப்போ ஒரு கார்டன் இருக்கு, ஒரு வால் இருக்கு, தட் இஸ் ஒரு ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரூமுக்கு நீங்க 4 சைட்ஸ் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கியூபாய்டுல. ஸோ லேட்டரல் சர்ஃபேஸ் என்னன்னா சும்மா ஒரு ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 சைடு வரும். கரெக்டா? ஒரு ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 சைடு வரும். அந்த 4 சைடு லேட்டரல் சர்ஃபேஸ். ஓகேவா? சீலிங், இப்போ ரூம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலே சீலிங் நம்ம பெயிண்ட் அடிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த சீலிங்கோட ஆட் பண்ணா சீலிங் பிளஸ் லேட்டரல் சர்ஃபேஸ். ஓகேவா? ரெண்டுமே சேர்ந்தா என்ன வரும்? டோட்டல் சர்ஃபேஸ். புரிஞ்சா? எக்ஸசைஸ் நடத்தும் போது புரியும், சம்ஸ் பண்ணுறது புரியும். டோட்டல் சர்ஃபேஸ் இப்போ லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கியூப் என்னது? லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கியூப் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலாஸ். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார் கியூப் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா for cuboid. Next total surface area, sorry, for cuboid. Okay வா? இது பார்க்க போறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ lateral surface area of cuboid first cube ல. சோ அதுக்கு lateral surface area of cube என்னன்னா ஓகே 4 edge square, that is 4a square நீங்க வச்சுக்கலாம். ஏதோ ஒரு நம்பர். ஓகேவா? கொடுத்திருக்க வேல்யூ. இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன? 6 edge square, that is 6a square. இது கியூபுக்கு. ஏன்னா எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். ஓகே, வாட் இஸ் மீன் பை கியூப்? கியூப் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கரெக்ட்டா? இதுதான் கியூப். கரெக்ட்டா? இதுதான் கியூப். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். கியூபாய்டு எப்படி இருக்கும்? இப்படி வரும். டூ சைட்ஸ் தான் ஈக்குவலா இருக்கும். சரி, கியூபாய்டு எப்படி வரையறதுன்றதை நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இப்போ கியூபாய்டோட லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு பார்ப்போம். 2 × LH + BH. இதுதான் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 2 × LH + BH + LB. ஓகேவா? இதுதான் சர்ஃபேஸ் ஏரியால நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கியூபும் கியூபாய்டும். இது ஆக்சுவலி உங்களுக்கு சிபிஎஸ்இ பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சிபிஎஸ்இ பசங்களுக்கு இது ஒரு சாப்டரே இருக்கு, சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் வால்யூம் சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. தட் இஸ் 13th சாப்டர். 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 13th சாப்டர் இருக்கு. 10th சமச்சீர் எடுத்தீங்கன்னா 10th பசங்களுக்கு இது இருக்கு. 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது இருக்கு. கியூபும் கியூபாய்டும் 10th பசங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இது ரெண்டு பேருக்குமே யூஸ் ஆகும். ஸோ இது பேசிக் தான் இது. ஓகேவா? இது 13.1 எக்ஸசைஸ் இது சிபிஎஸ்இ பசங்களுக்கு. இது 10th பசங்களுக்கு மென்சுரேஷன் ப்ராப்ளம்ல இருக்குது. ஓகேவா? இப்போ நம்ம சிபிஎஸ்இ பசங்க இப்போ நம்ம ஜஸ்ட் சம்ஸ் தான் பார்க்க போறோம். இது ஆக்சுவலி இந்த சம்ஸ் எல்லாமே சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸோட சம்ஸ் தான். ஓகேவா?
இது எக்ஸசைஸ் சம்ஸ், எக்ஸாம்பிள் சம்ஸ் நீங்கள் புக்கை பார்த்து படிச்சுப்பீங்க, ஆனால் எக்ஸசைஸ் சம் அது படிக்க முடியாது. ஸோ அதனால தான் நான் எக்ஸசைஸ் சம்ஸை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி சமைச்சு 10th பசங்க வந்து இதுக்கு ப்ராப்ளம்ஸை புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இந்த சம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்காது. நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து ஃபர்ஸ்ட் 4 கொஷின்ஸ் இது. ஓகேவா? எக்ஸசைஸ் 13.1ல ஃபர்ஸ்ட் 4 கொஷின்ஸ் இது. ஓகேவா? அவ்வளோ கஷ்டமான கொஷின்ஸ்லாம் கிடையாது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நமக்கு ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, a plastic box 1.5 meter long and 1.25 meter width and 65 centimeter deep is to be made. 1.5 meter long கொடுத்துருக்காங்க. ஸோ நான் நம்பர்ஸ் மட்டும் உங்களுக்கு எழுதுறேன். ஓகேவா? 65 centimeter depth is to be made. It is to be open at the top. Open at the top. Okay ma? Ignoring the thickness of the plastic sheet, determine the area of the sheet. Area of the sheet. Actually for making the box. அப்ப நம்ம பாக்ஸ் மேக் பண்ணோம், அந்த பாக்ஸ் எடுக்கும் டாப்ல வந்து ஓபன் ஆகும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்ன, காஸ்ட் ஆஃப் ஷீட் ஃபார் 1 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எவ்வளவுனா ₹20 கொடுத்துருக்காங்க. நமக்கு வர வேல்யூ எவ்வளவு, மொத்தம் எவ்வளவு அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஓகேவா? லாங் நமக்கு என்ன சொல்லுவோம், நம்ம சொல்யூஷன் எழுதுறோம்னா லாங் நம்ம என்ன சொல்லுவோம், லென்த் ஆஃப் தி பாக்ஸ். ஓகேவா? லென்த் எப்படி நோட் பண்ணுவோம், L ன்னு நோட் பண்ணுவோம். L is equal என்ன கொடுத்துருக்காங்க, 1.5 மீட்டர். ஓகேவா? breadth of the box. ஓகேவா? B is equal to 1.25 meter. Next வந்து height of the box. H என்ன கொடுத்துருக்காங்க, 65 centimeter. நம்ம மீட்டர் இருக்கு. ஸோ என்ன பண்ண போறோம்னா சென்டிமீட்டர் வந்து மீட்டரா மாற்றது. தட் இஸ் வந்து 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ நமக்கு 1 சென்டிமீட்டர் எடுப்பீங்க, ஸோ டிவைட் பண்ணுங்க கரெக்டா. ஸோ 1/100 மீட்டர். அதே தான் நம்ம பண்ண போறோம். சென்டிமீட்டர் என்ன பண்ண போறோம், டிவைட் பண்ணி மீட்டர். தட் இஸ் 0.65 மீட்டர். இப்போ எல்லாமே மீட்டர்ல இருக்கா? ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஏரியா ஆஃப் தி ஷீட் கொடுத்திருக்காங்க. அந்த ஷீட் எப்படி இருக்குன்னு சொல்லிருக்காங்க, அந்த பாக்ஸ் required area of the sheet required for to make a box. ஓகேவா? அவங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் அந்த பாக்ஸ் குள்ள ஏரியா எவ்வளவு கேக்குறாங்க. ஆனா என்ன பண்ண, ஓபன் அட் தி டாப். சோ நமக்கு வந்து என்ன வரும்னா, நமக்கு வந்து லேட்டரல் சர்ஃபேஸ் ஃபார்முலா எழுதிங்க. LH plus 2 எழுதுறோம்ல, BH plus அந்த நான் ஃபார்முலா சொல்றது தெரியுமா, சீலிங் தனியா வரும்னு. அதேதான், ஒரு ஒன் சைடு நமக்கு ஓப்பனிங்கா இருக்கு இந்த பாக்ஸ்ல, ஒரு சைடு வந்து இப்போ நீங்க ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு, இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, இப்போ இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சைடு கவர் ஆயிருக்கு, பாட்டம் கவர் ஆயிருக்கு, இது கவர் ஆகல. கரெக்டா? சோ 1 2 3 4 இந்த 4 சைட்ஸ் வந்து இதுல வந்துரும். இந்த பேஸ் நம்ம என்ன பண்ண போறோம், LB ன்னு எழுதணும். ஓகேவா? இல்ல ஒரு பேஸ் தான், நம்ம டாப் வந்து ஓபனா இருக்கு. சோ LB மட்டும் தான் வரும். புரிஞ்சுதா? நமக்கு வந்து ஃபார்முலால வந்து இங்க 2 வந்திருக்கும். ஓகேவா? அது வந்து எல்லா சைடுமே. ஓகேவா? இது வந்து ஒன் சைடு மட்டும் தான். ஓகேவா? புரிஞ்சுதா? எதுக்காக நம்ம LB எழுதிருக்கோம் தெரியுமா? இப்போ ஃபார்முலா நீங்க யோசிக்கலாம், ஃபார்முலா வந்து மேம் வந்து எல்லாமே சேர்த்து 2 போடுறேன், இங்க மட்டும் ஏன் 2 போடல அப்படின்னு யோசிக்கலாம். ஆனா இதுதான் ரீசன். ஏன்னா ரெண்டு சைடுமே இருந்தா மட்டும் தான் 2 வரும். நமக்கு இங்க ஒரு சைடா இருக்கு, சோ இது தனியா தான் வரும். புரிஞ்சுதா? ஏன் 1 மட்டும் வரும்னா ஓபன் அட் தி டாப் னு கொடுத்திருக்கனால. சரியா? சோ 2 into நீங்க இதோட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். into 0.65 plus 2 into 1.25
0.65 plus 1.5 into 1.25. இதை நீங்க simplify பண்ணீங்கன்னா multiply பண்ணி simplify பண்ணீங்கன்னா 1.95 plus 1.625 plus 1.875 எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 5.45 மீட்டர் ஸ்கொயர். இதுதான் நமக்கு ஏரியா ஆஃப் தி ஷீட் ரெக்கார்ட். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறாங்க 1 மீட்டர் ஸ்கொயருக்கு வந்து உங்களுக்கு ₹20 கொடுத்துருக்காங்க. காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் ஸ்கொயர் வந்து ₹20 கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து மொத்த ஷீட்டுக்கு எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேக்குறாங்க. காஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ் ஃபார் क्वेश्चन என்னது ஆன்சர் என்ன ஆல்ரெடி பிடிச்சிருக்கோம் 5.45 மீட்டர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 5.45 into 20 which is equal to 109 rupees. இதுதான் ஃபர்ஸ்ட் சம். ஓகேவா? சிம்பிளா முடிஞ்சு ஃபர்ஸ்ட் சம். இப்போ செகண்ட் சம் பாத்தீங்கன்னா செகண்ட் சம் क्वेश्चन நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சோ நான் வந்து அதற்கு அந்த இது மட்டும் எழுதுறேன். சரியா? Okay, the length, breadth and height of the room are 5 meter, 4 meter, 3 meter respectively. Find the cost of whitewashing the walls, whitewashing the walls and the ceiling. Whitewashing the walls and ceiling. And the ceiling at the rate of rupees 7.50 rupees 7.50 per meter square. லாஸ்ட் சம் பண்ண மாதிரி அப்படியே தான் அதே ஃபார்முலா தான் நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது அதே ஃபார்முலா அதே தான் இது. நீங்க இந்த சம் ட்ரை பண்ணி செகண்ட் சம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் இப்போ தேர்ட் சம் பண்றேன். இது அதே தான். இது லெந்த், இது பிரெத், இது ஹைட். ஓகேவா? நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் என்னன்னா ஏரியா வந்து 74 மீட்டர் ஸ்கொயர் வரும். காஸ்ட் வந்து ₹555. ஓகேவா? இது நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் சால்வ் பண்ணி பாத்தீங்களோ அவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் வந்துச்சா இல்லையா அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சரியா? இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்க்க போறோம். தேர்ட் சம் क्वेश्चन நான் வீடியோ இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन காமிச்சிட்டேன். சோ தேர்ட் சம் क्वेश्चन வந்து the floor of the rectangular hall has perimeter என்ன கொடுத்திருக்காங்கன்னா perimeter என்ன கொடுத்திருக்காங்கன்னா 250 meter. If the cost of the painting of 4 walls at the rate of ₹10 per meter square, 4 walls நீங்க பெயிண்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அமௌண்ட் எவ்வளவுனா 15,000 rupees. ஓகேவா? இப்போ வந்து 1 மீட்டர் ஸ்கொயருக்கு ₹10 ஆனா இது மொத்தமா பெயிண்ட் அடிக்கிறது எவ்வளவு 15,000 ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ ஹைட் ஆஃப் தி வால் எவ்வளவு கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஃபர்ஸ்ட்னா length BL, breadth B, height BH respective. ஓகேவா? இப்போ ஏரியா ஆஃப் தி 4 walls மட்டும் நான் என்ன சொல்லி கொடுத்தேன் இப்போ லாஸ்ட் டைம் நான் எப்படி சொல்லி கொடுத்தேன் 4 walls மட்டும் எடுத்தீங்கன்னா 2 into LH plus BH மட்டும் தான் வரும். LB வந்து ஃபர்ஸ்ட் சீலிங் நான் சொல்லி கொடுத்தேன். கரெக்ட்டா? சீலிங்கும் பாட்டம் பிளேஸ் சொன்னேன். 4 walls மட்டும் இது மட்டும் தான் வரும். கரெக்ட்டா? இதுல நீங்க வந்து எது காமனா இருக்கு H காமனா இருக்கு. வெளிய எடுத்துட்டீங்களா? ஓகேவா? perimeter of the floor. perimeter of the wall என்னது 2 into L plus B. கரெக்ட்டா? அதுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 250 மீட்டர் கொடுத்திருக்காங்க. சோ இதோட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க 2 into L plus B என்ன கொடுத்திருக்காங்க 250 கொடுத்திருக்காங்க. சோ இது என்ன பண்ணலாம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிட்டு செகண்ட் ஈக்குவேஷன் மார்க் பண்ணிட்டீங்க. சப்ஸ்டிட்யூட் 2 in 1 பண்ணலாமா? சோ என்ன ஆகும்னா ஏரியா ஆஃப் 4 walls is equal to இது மொத்தத்துக்கு நம்ம 250 சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். கரெக்ட்டா? 250 into H. இத நீங்க அப்படியே வெச்சுக்கோங்க. தேர்ட் ஸ்டெப் மார்க் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அடுத்து வந்து காஸ்ட் பெர் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. சரியா? காஸ்ட் ஆஃப் 1 மீட்டர் ஸ்கொயர் is equal to 10 rupees. கரெக்ட்டா? அப்போ நமக்கு இங்க என்ன ஆகுதுன்னா காஸ்ட் இப்போ 4 வால்ஸ்க்கு அது 250 ஹைட் வருது. சோ கரெக்ட்டா? சோ காஸ்ட் ஆஃப் 250 H மீட்டர் ஸ்கொயர் என்ன வரும்னா 250 H into 10. கரெக்ட்டா? சோ
h கரெக்ட்டா rupees ஆனா क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க is equal to 15000 correct so h is equal to 15000 divided by 2500 which is equal to cancel பண்ணா h ஓட வேல்யூ 6 so h ஓட வேல்யூ 6 னா என்னது 6 மீட்டர் 6 மீட்டர் ஓகேவா height of the wall வந்து 6 மீட்டர் இதுதான் நீங்க வந்து கான்செப்ட் புரிஞ்சுனா உங்களுக்கு சிம்பிளா ஈஸியா முடிஞ்சிரும் புரிஞ்சுதா இப்போ நெக்ஸ்ட் சம் எடுத்தீங்கன்னா fourth sum நான் வீடியோ காமிச்சேன் fourth sum வந்து இதே மாதிரி கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும் fourth sum வந்து क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா the paint in a certain container is sufficient to paint an area equal to 9.375 meter square how many bricks of dimension என்ன பண்ணுறாங்க dimension என்ன கொடுத்திருக்காங்கன்னா 22.5 cm 10 cm 7.5 cm கொடுத்திருக்காங்க ஏரியா என்ன கொடுத்திருக்காங்கன்னா 9.375 மீட்டர் ஸ்கொயர் கொடுத்திருக்காங்க ஏரியா ஓகேவா தட் இஸ் வந்து எவ்வளவு பிரிக்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க ஓகே இப்போ நம்ம எவ்வளவு பிரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இதுல அப்படிங்கறது வந்து இந்த டைமென்ஷன்ல எவ்வளவு பிரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்குன்னா TSA தட் இஸ் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கணும் அப்ப என்ன டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து நம்ம கொடுத்திருக்காங்க கரெக்ட்டா அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது 2 இன் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நம்ம இதுவரை படிச்சது எல்லாமே சர்ஃபேஸ் ஏரியா படிச்சிருப்போம் அதெல்லாம் லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா மட்டும் தான் நீங்க வந்து பிரிச்சு எழுத முடியும் LH BH LB அப்படி சொல்லி நீங்க பிரிச்சு எழுத முடியும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா எந்த பாகுபாடுமே கிடையாது ஈஸியா LB BH HB ஓகேவா சாரி HL ஓகேவா எந்த பாகுபாடுமே கிடையாது சோ क्वेश्चन கொடுத்திருக்காங்க இது லெந்த் இது breadth எப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ length x breadth இது height ஓகேவா that is 22.5 into 10 plus 10 into 7.5 plus 7.5 into 22.5 இத simplify பண்ணீங்கனா 2 into 468.75 which is equal to 937.5 cm square இதுதான் क्वेश्चनல கொடுத்திருக்காங்க எல்லாமே சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க சோ TSA அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க let நாம என்ன எடுத்துக்கலாம் let n be the n bricks can be painted from the paints in the container ஓகேவா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா area of n bricks கண்டுபிடிக்கணும் கரெக்ட்டா அதுக்கு சிம்பிள் ஒண்ணுமே இல்ல ஏரியா ஆஃப் n bricks னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா that is 937.5 into n ஓகேவா 0.5 n centimeter square क्वेश्चन உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்க area of area that can be printed that can be painted total area எவ்வளவு paint பண்ணலாம் அப்படி சொல்யூஷன் கொடுத்திருக்காங்க 9.375 மீட்டர் ஸ்கொயர் நமக்கு இங்க என்ன இருக்கு சென்டிமீட்டர் இருக்கு சோ என்ன பண்ணப் போறோம் மீட்டர் ஸ்கொயர்ல 1000 என்ன பண்ணப் போறோம்னா சாரி மீட்டர் ஸ்கொயர்ன்றப்போ 10000 என்ன பண்ணப் போறோம் மல்டிப்ளை பண்ணப் போறோம் மல்டிப்ளை பண்ணினா இந்த பாயிண்ட் வந்து தள்ளி வந்துரும் இங்க வந்துரும் ஓகேவா சோ இதுதான் நமக்கு வந்து கொடுத்த क्वेश्चन வந்து இப்போ இது ரெண்டு என்ன பண்ணப் போறோம் கம்பேர் பண்ணப் போறோம் ரெண்டு ஒண்ணு தானே சோ கம்பேர் பண்ணும்போது என்ன வரும் 937.5 into n is equal to 93750 சரியா சோ நீங்க கேன்சல் பண்ணும்போது என்ன வரும் 93750 divided by 9375.5 னா இங்க 0.5 இருக்கு இங்க 100 டிவைட் பை பேலன்ஸ் இருக்கா சோ என்ன வரும் என்னோட வேல்யூ 100 ஓகேவா புரிஞ்சுதா இதுதான் வந்து fourth sum இப்போ நம்ம fifth sum பார்க்க போறோம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் क्वेश्चन that is 5th 6th 7th 8th questions சரியா நீங்க क्वेश्चन வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணி பாத்துக்கோங்க இது வந்து 5th 6th 7th 8th question that is வந்து CBSE bookல வந்து இது வந்து 5th 6th 7th 8th questions ஓகேவா that is வந்து எப்படி இந்த கியூபாய்ட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கற மாதிரி sums ஓகேவா Okay, இப்போ நம்ம 5th question answer பார்க்க போறோம் 5th question answer question நம்ம நம்ம ரிவைஸ் பண்ணலாம்
question என்னன்னா a cubical box has each edge and 10 cm, another cubical box வந்து 10 cm கொடுத்திருக்காங்க, edge வந்து 10 cm கொடுத்திருக்காங்க. cuboidal box கொடுத்திருக்காங்க, cuboidal box கொடுத்திருக்காங்க. அது வந்து 12.5 cm length, 10 cm width, 8 cm height. இது length, இது breadth, இது height கொடுத்திருக்காங்க. First question வந்து which box has the greater lateral surface area and how much கேட்டிருக்காங்க. First question. Second question வந்து fifth வந்து first question ஓகேவா. Second question is smaller total surface area and how much ஓகேவா. First வந்து என்ன பண்ண போறோம்னா total lateral surface area of the cube என்ன ஃபார்முலா சொல்றேன், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண lateral surface area of the cube, surface area of cube என்ன சொன்னேன் 4 into edge square கரெக்ட்டா. so 4 into edge square na 4 into edge ல கொடுத்தா 10 cm கொடுத்தா so 10 square that is 400 cm square கரெக்ட்டா. அதே மாதிரி LSA of cuboid இருக்கும், அதுக்கு என்ன கொடுத்தேன் 2 into LH plus BH. இது நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into 12.5 into 8 plus 10 into 8. இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 into 180 which is equal to 360 cm square. இப்போ LSA of cuboid வந்து 360 cm, LSA of cube வந்து 470. எது பெருசு? so LSA of cube is greater than LSA of cuboid. ஓகேவா? எவ்வளவு டிஃபரன்ஸ்? so LSA of cube minus LSA of cuboid is equal to 400 minus 360 is equal to 40 cm square difference இருக்கு. ஓகேவா? இதே மாதிரி நம்ம total surface area எழுத போறோம். total surface area TSA இல்ல, so இதுலயே நான் எடிட் பண்றேன். நீங்க வந்து TSA of cube என்னது 6 edge square கரெக்ட்டா, 6 கரெக்ட்டா, அப்ப 600 வரும். இங்க TSA of cuboid என்னது, இங்க பிளஸ் என்ன பண்ணோம் LB வரும் கரெக்ட்டா. so plus 12.5 into 10. இது பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆன்சர் வந்து கடைசி ஆன்சர் வந்து 610 cm square. இங்க 600 வந்து 610 வருது. so LSA இது ஸ்மாலர் தான் கேட்டிருக்காங்க செகண்ட் क्वेश्चन. so TSA of cube is less than TSA of cuboid கரெக்ட்டா. so TSA of cuboid minus TSA of cube is equal to 610 minus 600 is equal to 10 cm square difference. ஓகேவா? இதுதான் क्वेश्चन. நீங்க கண்டுபிடிச்சாச்சா? greater surface வந்து how much 40. அதே மாதிரி greater surface வந்து அது வந்து 100 அது 40. அதே மாதிரி TSA கண்டுபிடிக்கும்போது இது 10. புரிஞ்சுச்சா? இப்போ 6th क्वेश्चन எப்படினா இந்த क्वेश्चन கொடுத்தாங்க a small indoor greenhouse is made entirely of glass pans including base held together with a tape. It is 30 cm long, 25 cm width, 25 cm height. Okay ma'am, what is the area of the glass? ஏன்னா ஒரே எட்ஜ் கொடுத்தா அது cuboid cube னு அனுப்பிச்சிருக்கீங்க. இது டிஃபரன்ஸ் தட் இஸ் வந்து இது லெந்த் கொடுத்திருக்காங்க, breadth கொடுத்திருக்காங்க, height கொடுத்திருக்காங்க. சோ இது என்னது ஏரியா ஆஃப் தி cuboid. நார்மலா நம்ம ஏரியா எடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணனும்னா TSA தான் கண்டுபிடிக்கணும். 2 into LB plus BH plus HL. இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும் 2 into 2125 மல்டிப்ளை பண்ணி பாருங்க. நீங்க சப்போஸ் நான் தப்பா எழுதுனா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ நம்ம cuboid நம்ம கொடுத்த क्वेश्चन cuboid தானே என்ன கொடுத்திருக்காங்க. next second question வந்து how much of tape is needed for all 12 edges.
இப்போ வந்து ஒரு கியூபாய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒரு கியூபாய்டு, சாரி நான் வந்து கியூப் எடுத்துட்டு இருக்கேன். சரி, கியூபாய்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா? ஒரு கியூபாய்டு இருக்கு. ஓகேவா? நம்ம என்ன மார்க் பண்றோம்னா AB CD EF GH. ஓகேவா? இப்படி மார்க் பண்ணிருக்கோம். இது என்ன கொடுத்திருக்காங்க நமக்கு? இது 30 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இது 25 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. ஹைட் 25 சென்டிமீட்டர். இங்க தான இங்க இருக்கா. 25 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. இது அப்படியே இருக்கட்டும். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா how much of tape is needed for all 12 edges. 12 edges என்னது? 1 2 3 4 5 6 7 8 edges என்னது? sides வரும். ஓகேவா? அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன ஆகும்னா so total surface total length of tape என்ன பண்ணுவீங்கன்னா total length of tape மொத்தம் எத்தனை sides வரும்? ஒரு இது எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 2 4 sides வரும்ல. சோ அது என்ன சொல்றாங்கன்னா 4 into length plus breadth plus height. ஓகேவா? இதுதான் வந்து length மொத்தம் எல்லாத்தோட எட்ஜோட இது பண்ணி சொல்லுங்க 4 into l plus b. ஓகேவா? it is 4 into 30 plus 25 plus 25 is equal to 4 into 80 which is equal to 320 centimeter. இவ்வளவுதான் 67. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் 7th சம் பாத்தீங்கன்னா 7th சம் ரொம்ப பெரிய சம்லாம் கிடையாது. அது பார்க்கலாம் பெரிய சம்மா இருக்கும். நீங்க கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு ஈஸி தான். 7th சம் பொறுத்த வரைக்கும் क्वेश्चन என்னன்னா Shanti Sweetheart was placing an order for making cardboard boxes for packing their sweets. 2 sizes of boxes were ordered. The bigger of dimension 25 centimeter long, 20 centimeter, 5 centimeter. Smaller வந்து 15 centimeter, 12 centimeter, 5 centimeter. For all the overlapping 5% of the ரெண்டுமே வந்து 5% of the TSA is extra. இங்கேயுமே 5% of TSA வந்து extra. ஓகேவா? If the cost of 1000 boards ஓட காஸ்ட் என்னன்னா 1000 centimeters ஓட காஸ்ட் என்னன்னா ₹4. ஓகேவா? அப்போ 250 boxes வந்து கார்ட்போர்ட் எவ்வளவு யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது சொல்லிருக்காங்க. ஓகேவா? கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதான் क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட நம்ம TSA ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். TSA நமக்கு என்னது? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது வந்து நமக்கு L B H கொடுத்திருக்கோம். நம்ம என்ன தெரியும்? this is cuboid. கரெக்ட்டா? cuboid என்றப்ப which is equal to 2 into LB plus BH plus HL. அப்ப நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது இது என்ன ஆகும்? நமக்கு இது என்ன ஆகும்னா 2 into 25 into 20 plus 25 into 5 plus 20 into 5 which is equal to 2 into 500 plus 125 plus 100 which is equal to 1450 centimeter square. அப்படியே இருக்கு. ஓகேவா? இப்போ அவங்க என்ன கொடுக்குறாங்க? எக்ஸ்ட்ரா 5% of TSA வந்து ஓவர்லாப்பிங் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா ஏரியா ரெக்வயர்ட். கரெக்ட்டா? எக்ஸ்ட்ரா ஏரியா ரெக்வயர்ட் அப்படினா 5% of the TSA. இதுல உள்ள 5%, so 5/100 into 1450. இது வந்து என்னன்னா 72.5 centimeter square. So total area வந்து நமக்கு என்ன ஆகுதுன்னா 1450 plus 72.5. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 1522.5 centimeters square. ஓகேவா? இது வந்து இப்போதைக்கு இருக்கட்டும். நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறோம்? இது ஸ்மால் போர்டு இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் இது டோட்டல் ஏரியா முடிஞ்சிச்சு. இப்போ அவங்க என்ன கொடுத்தா 25 பாக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. கரெக்ட்டா? 25 பாக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா 25 பாக்ஸஸ் 250 பாக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸோட ஏரியா தான் இது. கரெக்ட்டா? சோ 1522.5 into 250 பண்ணீங்கன்னா 380.625 centimeter square. இது வந்து பிக் பாக்ஸ். இதே மாதிரி TSA of smaller cuboidக்கு பண்ணீங்கன்னா சேம் ஃபார்முலா இதே மாதிரி தான். வேல்யூஸ் மட்டும் என்ன ஆகும்னா மாறும்போது என்ன ஆகுதுன்னா 15 into 2 12 சாரி plus 15 into 5 plus 12 into 5
60 which is equal to 2 into 315 which is equal to 630 centimeter. Extra area என்ன கொடுத்துறாங்க 5% of extra area required வந்து 5% of this TSL. So 630 which is equal to 31.5 centimeter square. So total area என்ன வரும் 630 plus 31.5 which is equal to 661.5 centimeter square. So வந்து இந்த ஏரியா வந்து 250 boxesக்கு எவ்வளவு வரும் அப்ப 661.5 into 250 multiply பண்ணீங்கன்னா 165375 centimeter square. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோம் காஸ்ட் ஆஃப் 1000 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க 4 rupees கொடுத்துருக்காங்களா அதுக்கு இது கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ நமக்கு வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் மொத்த பாக்ஸ் அவங்க ஆர்டர் பண்றாங்களா இந்த ஸ்டோர்ல இதுல வந்து அப்போ வந்து டோட்டல் ஏரியா கரெக்டா டோட்டல் ஏரியா என்ன கொடுத்துருக்காங்க டோட்டல் கார்ட்போர்ட் தட் இஸ் டோட்டல் ஏரியா ஆஃப் கார்ட்போர்ட் ரெக்வயர்ட் வந்து cardboard required is equal to ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணனும் கரெக்ட்டா நம்ம ரெண்டுமே ஆர்டர் கொடுத்துருக்காங்க சோ ரெண்டுமே ஆட் பண்ணனும் 380625 plus 165375 இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணனும் ஆட் பண்ணா வர ஆன்சர் வந்து 546000 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க 1000 சென்டிமீட்டர் ஸ்கொயர்ஸ் வந்து நமக்கு வந்து 4 rupees கொடுத்துருக்காங்க கரெக்ட்டா. அப்போ இவ்வளவு சென்டிமீட்டருக்கு எவ்வளவு வரும் கேக்குறாங்க ஓகேவா. அப்ப என்ன ஆகுதுன்னா 546000 centimeter square is equal to rupees 546000 into 4 by 1000 ஓகேவா. ஏன்னா 1000 words க்கு 4 rupees னா அப்ப இந்த words க்கு எவ்வளவு கேட்காங்க ஓகேவா. so rupees 2184 ஓகேவா. இந்த சம் முடிஞ்சிச்சா இது இவ்வளவு rupees நமக்கு ஆகுது ஓகேவா. 8th sum வந்து சிம்பிள் சம் ரொம்ப கஷ்டமான சம்ஸா கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சு நான் 8th sum வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்களே வந்து அதை நீங்க போட்டுட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் வந்துச்சா இல்லையா அப்படிங்கறத வந்து எனக்கு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. क्वेश्चन என்ன 8th sumக்கு ஆக்சுவலி இது எப்படினா இது வந்து ஃபார்முலா வந்து இதுவும் ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான். நீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க போடலாம். 8th sum क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா Ravi wanted to make a temporary shelter for a car by making a box like structure with a triplet that is TARPAULIN that covers 4 sides and top of the car. அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படிச்ச ஃபார்முலா தான் ஓகேவா. assuming that the stitching margins are very small and இப்போ என்ன கொடுத்திருக்காங்கன்னா dimensions வந்து 4 meter 3 meter and height is 2.5 meter that is length கொடுத்திருக்காங்க breadth கொடுத்திருக்காங்க height கொடுத்திருக்காங்க. இது என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும் உங்களுக்கே தெரியும். lateral surface area போட்டுக்கோங்க. இப்போ lateral யூஸ் பண்ணல total யூஸ் பண்ணல surface area மட்டும் போட்டுக்கோங்க equal to 2 into LH plus BH plus LB கரெக்ட்டா. இது ஃபர்ஸ்ட் மாடல் மெத்தட் சம். அது நீங்க சால்வ் பண்ணி என்ன வந்து பண்ணுங்க. உங்களுக்கு கடைசி ஆன்சர் வந்து சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்றதை வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் நமக்கு CBSE பசங்களோட இந்த 13 point first exercise. இது வந்து ஆக்சுவலி வந்து செமஸ்டர் பசங்களுக்கும் இருக்கு. அவங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட்க்கு இது மென்ஷன்ல வருது. தயவு செஞ்சு இத பாருங்க. ஃபுல் வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு அப்பதான் எல்லா மெத்தட்ஸோட சம் உங்களுக்கு புரியும். நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் வேணும், எந்த சப்ஜெக்ட்ஸ் வேணும், எந்த கிளாஸ்ல இருக்கிற சப்ஜெக்ட் வேணும்ன்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்ப கண்டிப்பா நான் உங்களுக்கு சீக்கிரத்துல அந்த வீடியோஸை உங்களுக்கு நான் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பார்க்கலாம்.